ஜாகிலியா காலத்தில் மிகப்பெரிய குறையாக பார்த்த ஒரு பழக்கம் தெரியுமா? இந்த மோசடியை தான். ஹியானா, மோசடியை அவர்கள் ஒரு மிகப்பெரிய துரோகமாக நினைச்சாங்க. விபச்சாரம் செஞ்சு நினைக்கிறாங்க, மற்றதெல்லாம் நடக்குது. ஆனால் மோசடி செஞ்சவனுக்கு அங்கே இடமே இல்லாத லெவலுக்கு என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. இப்போ ஜாகிலிய மக்கள் அவர்களைத்தான் நம்ம மண்டையோட்டில் மது அருந்தினவங்களெல்லாம் என்னது சொல்லி கண்டிக்கிறது. மண்டையோட்டில் மது அருந்தினது ஓகே தான், அந்த மது இந்த லெவலுக்கு யாரும் என்ன செய்யலை, கொண்டு போகலை. அவர்கள் நம்பிக்கை துரோகம் என்றது அவர்கள்ட்ட மிக 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 குறைவாக இருந்த ஒரு பண்பு தான் என்ன ஜாகிலிய மக்கள்கிட்ட இருந்தது. அவங்க இஸ்லாத்துக்கு விரோதமாகிற நேரத்தில் தான், இன்னும் சொல்ல போனா பாருங்க, உங்களுக்கு தெரியும் அபூ சுஃபியான் விசாரிக்கப்படுறார். அபூ சுஃபியான் விசாரிக்கப்படுகிறார். விசாரிக்கப்படுகிற நேரத்தில் ஹிர்கல் மன்னன் கேட்ட கேள்விகள் மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, பல விஷயங்களை கேட்டு வர்றார். அப்போ கூட அபூ சுஃபியான் என்னதுக்கு பயந்தாரு? நாம் என்னோடு இருந்தவர்கள் நான் பொய்காரன் என்று சொல்லி விடுவார்களோ என்றுதான் நான் ரசூலுல்லாஹி முஹம்மதை பற்றி எந்த குறையும் அந்த இடத்துல சொல்லவில்லை. அவர் எதை பயப்படுறார் தெரியுமா? என்னையே பொய்யன் என்று மற்றவங்க நினைக்க கூடாது. இன்றைக்கு இந்த பையன் யாருக்காவது இருக்குதா? அவர் ஜாகிலியா காலத்தில் இருக்கிற நேரத்தை சொல்றார், என்னையே பொய்யன் என்று மற்றவர்கள் நினைத்து விடுவார். நான் பொய் சொல்றேன் என்ற ஒரு தகவல் என்னிலிருந்து என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்றாங்க. இப்ப எப்படி இருக்கிறான் தெரியுமா? என்ன நினைச்சா எனக்கு என்ன நினைக்கிறான், பொய்யன்னு நினைக்கட்டும், என்ன நினைக்க, நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, உனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அதான் பிரச்சனையே. விளங்கிட்டா? எந்த பண்பை பத்தியும் கவலை இல்லை. ஆனா அபூ சுஃபியான் சொல்றாரு, முகமதை பத்தி எனக்கு எதுவுமே சொல்ல இயலாம இருந்துச்சு. ஏன் என்னைய பொய்யன் என்று சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி உயர்ந்த ஒரு பண்பாடு இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், அதாவது ஜிவார் கொடுத்தார்கள். ஜிவார்னா என்ன? ஏண்ட பாதுகாப்புல இவர் இருக்கிறார், இவர் நீங்க எதுவும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இத்தனைக்கு கொள்கையில் அவர் வேற, இவர் வேற.